ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ வந்து வியட்நாமில் ஒச்சிமன்கிற சிட்டியில் இருக்கேன். இந்த வாட்டி வியட்நாம் ட்ரிப்புக்கு வந்து நான் தனியாக வரல, என் ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வியட்நாமுக்கு எப்படி வர்றது, அப்புறம் இங்கே விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் இங்கே சிம்மு, அப்புறம் வந்து கரன்சியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே, வாங்க. நாங்கள் வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து தான் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வியட்ஜெட்னுங்கிற ஒரு ஃப்ளைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட்டுங்க. அங்கே கொச்சியிலேருந்து இங்கே ஒச்சிமன் சிட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவலில் நம்ம வந்துடலாம். ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. 7,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டில் 7,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7,000 ரூபாயில் வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜும் போடுறீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 9,000 ரூபா ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 3 பேருக்குமே வந்து 7,000 ரூபா போட்டு 21,000 புக் பண்ணிட்டேன். ஸோ ஹேண்ட் லக்கேஜ் மட்டும். ஒரே ஒரு செக்இன் லக்கேஜ் மட்டும் அடிஷ்னலாக ஒரு ஆட் ஆனால் போட்டேன். அது ஒரு 2,000 ரூபா ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,000 ப்ளஸ் ஒரு 2,000 ரூபா, 23,000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க வியட்நாம் வரக்கு. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த திருச்சியிலையும் இந்த ஃப்ளைட் இருந்துச்சுங்க, வியட்ஜெட் ஏர்லைன்ஸ். ஆனால் இப்போதைக்கு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிகமாக அங்கேருந்து யாரும் ட்ராவல் பண்ணாதனால இப்போதைக்கு அந்த வியட்ஜெட் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையிலேருந்து அங்கே இருந்தால் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஃப்ளைட் தான் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். இங்கேருந்து மலேசியா போயிட்டு இல்லை சிங்கப்பூர் போயிட்டு மாறுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் ஏஷியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சீப்பாக டிக்கெட் தராங்க. ஆனால் டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மணி நேரம் ஆகும் மாறி வரக்கு. இதே டைரக்ட் ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் வியட்நாம் ரீச் ஆயிடலாம். அப்புறம் வியட்நாம் விசா பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் அரைவல் விசா இல்லைங்க, நம்ம விசா வந்து அவங்க வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணோம். அது வந்து விசா காஸ்ட் இருக்குங்க. அந்த விசா ஃப்ரீ இல்லை, நம்ம 2,200 ரூபா பே பண்ணோம். ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல ஸ்டக் ஆனேன். ஏன்னா நாங்கள் ஃபேமிலி அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரே அப்ளிகேஷனாக போடணுமா, தனித்தனியாக போடணுமா, அப்புறம் என் பையன் 3 வயசு இருக்கனால அவனுக்கு எப்படி போடணுங்கிற எதுவுமே தெரியல. ஸோ நான் எம்பசிக்கெல்லாம் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வியட்நாம் விசா அப்ளை பண்ணணுன்னு. அதோட லிங்க் நான் மேலே தரேன், அதில் போய் பாருங்கள். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள்லேயே விசா கிடச்சிச்சு. என் பையனுக்கு மட்டும் கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அது எப்படி நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். அப்புறம் ஒச்சிமன் சிட்டி ஏர்போர்ட்டில் நாங்கள் இறங்கினதுமே டைரெக்டாக வந்து இமிக்ரேஷன் கவுண்டர் தான் அனுப்புனாங்க. இமிக்ரேஷன் கவுண்டர் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. நாங்கள் இறங்கினப்போ இன்னும் ஒரு 3 ஃப்ளைட் வந்துச்சு. ஒரு ஜப்பான்லேருந்தும் அப்புறம் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு ஃப்ளைட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டம், செம்ம லைனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 10 கவுண்டர் இருக்குங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 6 மணினால காலையில் ஒரு 3 கவுண்டருக்கு தான் ஆள் வந்திருந்தாங்க. மற்ற கவுண்டருக்குலாம் வரல. நான் முடிஞ்சு அவ்வளோதான், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கவுண்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இமிக்ரேஷன் முடிஞ்சு. இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவே போச்சுங்க. பெருசாக இந்த டீட்டெயிலுமே கேட்கல. அந்த விசாவும் நம்மளை பாஸ்போர்ட் மட்டும்தான் கேட்டாங்க. மற்றபடி ரிட்டர்ன் டிக்கெட்டோ நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம் எந்த டீட்டெயிலுமே கேட்கல. ஸோ இது மட்டும்தான் கேட்டாங்க. ஆனால் ஒரு சேஃபர் சைடு வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அந்த டிக்கெட், ஹோட்டல் புக்கிங்கும் அப்புறம் ரிட்டன் டிக்கெட் இருந்தால் அந்த ரிட்டன் டிக்கெட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம் அவங்க கேட்டாலும் கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்கறது இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து அவங்க டூரிசம் என்கரேஜ் பண்ணுற கண்ட்ரி தான். ஸோ மேக்ஸிமம் யாரும் இங்கே இல்லீகலாக வரமாட்டாங்க. ஸோ டூரிசம் வரனால எல்லாத்துக்கும் ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனாலும் ஒரு சேஃபர் சைடு அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. வியட்நாமில் நீங்கள் சிம் கார்டு பற்றி கவலையே பட வேணாங்க. நீங்கள் ஃப்ளைட் இறங்கி இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறக்கு முன்னாடியிலேருந்தே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த உங்களுக்கு சிம் கார்டு கடையாகவே தான் இருக்கும். சிம் கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வியட்டெல்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வியட்நாம் மொபைல்னு இருக்குது. இப்போ வியட்டெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவரேஜ் எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் 5G கிடைக்கும். ஆனால் சிம் கார்டு மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வருது. இப்போ வியட்நாம் மொபைல்னு ஒன்று இருக்குது. அந்த சிம் கார்டு தான் நான் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா 4G மட்டும்தான் எடுக்குது. ஒரு சில இடத்துல தான் 5G கிடைக்குது. இப்போ நம்ம யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா அது போதும். இப்போ கேப் புக் பண்ணுறது, வெளியே ஏதாவது நெட் யூஸ் பண்ணுறது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரூம்லேயே வைஃபை இருக்குது. அது வந்து ஹை ஸ்பீட் இருக்குது. ஹை ஸ்பீட் ஏதாவது டவுன்லோடு அப்லோட் பண்ணுறோன்னா நம்ம ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட நீடுக்கு பார்த்திங்கன்னா நான் வியட்நாம் மொபைல் அதே யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 500 ரூபா தான் வந்துச்சு ஒரு வாரத்துக்கு. அன்லிமிட்டெட் டேட்டாங்க. கால்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் கால்ஸ் இன்க்ளூட் பண்ணோன்னா ஒரு 700 ரூபா கிட்ட வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம இங்கே யாருக்கும் கால் பண்ண போகிறதில்ல. இன்டர்நெட் இருந்தாவே போதும், நம்ம வீட்டுக்கெல்லாம் வாட்ஸ்அப் கால் பேசிக்கலாம். ஸோ வந்து எனக்கு வியட்நாம் மொபைலே பரவாயில்லன்னு தோணுது. அப்புறம் சிம் கார்டு வந்து எங்கே வாங்கணுன்னா அந்த இமிக்ரேஷன் கவுண்டர் அங்கெல்லாம் வாங்கிடாதீங்க. அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு வெளியே நீங்கள் வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வியட்டெல், வியட்நாம் மொபைல்னு தனித்தனியாக அவங்க பிராண்டே இருக்கும். அங்கே போய் வாங்கினாலும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கடையில் எல்லா வகையான சிம் கார்டும் விற்கிறாங்க. ஸோ எல்லா பிராண்டுமே விற்றாங்க. அந்த கடைக்கு போனப்போ என்னால் ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணு வந்து டீட்டெயிலாக காமிச்சான். ஸோ இது இவ்வளோ ப்ரைஸு, ஸோ இதுதான் கம்பேரிசனு. அதே மாதிரி இதில் வந்து 4G தான் அதிகமாக எடுக்கும், அதில் 5G எடுக்கும்னாங்க. ஸோ என்னோட நீடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் மொபைலுங்கிறது நல்லா இருந்துச்சு.
இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க இருக்குது. ஆனால் டவுன்லோட் ஏதாவது பண்ணுறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த வியர்டெல் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ₹1000 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு டாக்ஸி பிடிக்கணுன்னா இங்கேயே டாக்ஸி நிறைய இருக்குங்க. ஆனால் எதுவும் புக் பண்ணிடாதீங்க. நல்ல சார்ஜஸ் இந்த ஏர்போர்ட்டில் இருக்க டாக்ஸி கவுண்டரில் வந்து நிறையவே சார்ஜஸ் வாங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப் இருக்குங்க. அது ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி. அதில் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 8 கிலோமீட்டர் போகணுங்க. எனக்கு புக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு வந்து ₹1,37,000 போட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசில் ₹450. நீங்கள் கேஷாகவும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் கிரெடிட் கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு அப்புறம் ஃபுட் டெலிவரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஹொச்சிமன் சிட்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட்மார்க் 81 சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குங்க. கிட்டத்தட்ட 81 ஃப்ளோர் இருக்குது. அதனால தான் அது லேண்ட்மார்க் 81 சொல்லியிருக்காங்க. இங்கே வியட்நாம்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஹைட்டான பில்டிங்கு. ஸோ இது பக்கத்துலேயே தான் நான் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். இங்கே 1 BHK வீடு மாதிரியெல்லாம் இருக்குது. எல்லாமே ஃபர்னிஷ்டாக இருக்கும். ஸோ அங்கே தான் இருக்குது. வாங்க உங்களுக்கு இன்னும் ரூமே காட்டலையேங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK வீடுங்க. கிட்டத்தட்ட லிவிங் ரூம் பாருங்கள். இந்த ஹாலே ரொம்ப பெருசாக இருக்குது. ஹால்லே எல்லா செட்டப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு கிச்சனும் அங்கேயே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைஸ் குக்கரு அவனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா தனியாக டாய்லெட்டுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு எல்லாமே தனியாகவே செட்டப் இருக்குது. அப்புறம் பெட்ரூம் தாங்க ஹைலைட்டு. பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. இதுலேயும் கபோர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மெயினான ஹைலைட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூ தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த சிட்டி வியூ ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் நம்மள மாதிரி பில்டிங்லாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் 4ல் இருக்கோம். இது வந்து லேண்ட்மார்க் 5, அதனால L5 போட்டிருக்கு. அப்புறம் கீழே பாருங்கள், கீழே இந்த எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்குமே சேர்த்து காமன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த வியூ இங்கேருந்து இருக்குது. பார்க்குறக்கே செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஃபுல் விண்டோங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி. ஸோ ரூம்லேருந்து எங்களுக்கு பெட்ரூம்லேருந்து ஃபுல் வியூ கிடைக்கும். செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினும் அங்கேயே வந்துடுது. ஸோ எதாவது துவைக்கிறனா துவைச்சிக்கலாம். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வெளியே தெரியும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை லேண்ட்மார்க் 81 பில்டிங் இங்கேருந்தும் தெரியும் பாருங்கள். ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இது 81 மாடி. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக காட்டுறேன் அங்கே போயிட்டு. அப்புறம் இந்த ரூமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹3000 ஒரு நாளைக்கு. இங்கே வந்து ஹோட்டல் மாதிரி அந்த மாதிரி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹1000 உங்களுக்கு இருக்குது. நான் ஏன் இது புக் பண்ணேன்னா என் பையனுக்கு எந்த ஃபுட்டு செட் ஆகும் தெரியல. அதனால் இங்கேயே கிச்சன் செட்டப்பில் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயே நம்ம குக் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ என் ஒய்ஃபே மேக்ஸிமம் அவனுக்கு எல்லாமே அவளே குக் பண்ணி கொடுத்துட்றான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குங்க. பாத்திரம், கரண்டி, அப்புறம் அடுப்பு, கிட்டத்தட்ட மிக்ஸி வரைக்கும் இருக்குங்க. இங்கே கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சமைக்கணும், குழந்தைக்கு ஏதாவது சமைக்கணும், இல்லை உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வியட்நாமோட கரன்சியை பார்த்தீங்கன்னா டாங்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியன் கரன்சியை விட வீக்கான கரன்சி தான். இப்போ அவங்களோட ₹1,00,000 பார்த்தீங்கன்னா நம்மளோட ₹300 தாங்க. நம்ம இந்தியன் மணி இல்லாட்டி US டாலர் இருந்தால் கூட நம்ம அங்கே போய் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் ATMலேருந்தே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏர்போர்ட்டில் போய் எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்மில் வந்து சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சார்ஜஸ் வந்து நம்ம பேங்க் சார்ஜஸ் போக அவங்களும் சார்ஜஸ் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஏர்போர்ட்டில் எடுக்கலை. அப்புறம் நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஏசிபின்னு ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. அங்கே போய் நான் ட்ரை பண்ணேன். அங்கே எந்த சார்ஜஸும் மென்ஷன் பண்ணல. அப்புறம் எங்களுக்கு தேவையான அமௌண்ட் அங்கேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ வியட்நாம் மணியில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கரன்சியோட நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. கலரு, அதில் இருக்க ஃபோட்டோலாம் பார்க்க சேமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா, இங்கே இருக்க ஒரு 10,000 ரூபா நோட்டும் ₹1,00,000 நோட்டும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம கரன்சியை கொடுக்கும்போது ரொம்பவே பார்த்து கொடுக்கணும். எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு பார்த்து கொடுக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்தில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.